தெரியாத உறவுகள் அனைவருக்கும் இனிதான வணக்கம். நேற்றைய பொழுதை போல் இன்றைய பொழுதும் இனிதான பொழுதாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இன்று என் சமையலறைக்கு செல்வோம். இன்று என்ன சமைக்க போகின்றேன் வாங்க பார்ப்போம். அதாவது இன்றைக்கு ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு வந்திருக்கிறேன். பாதை ஓரங்களில் விற்கப்படும் பருப்பு வடை, அதை இன்றைக்கு நான் செய்து காட்ட போகிறேன். அதற்கு அவசியமான பொருட்களை ஒன்றொன்றையும் நான் சேர்த்துக்கொள்ளும் போது நீங்கள் அவதானித்துக் கொள்ளுங்க. இனி வாங்க எப்படி செய்வதென்று பார்ப்போம். கடலை பருப்பு 250 கிராம் எடுத்து நல்லா தண்ணிக்கு இலக போட்டு 4 மணி தியானம் இப்போ வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இனி வாங்க எப்படி அரைப்பதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த கடலை பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு சேர்த்து நாம் ஒரு சாதாரணமாக வடைக்கு எப்படி அரைப்போமோ அந்த அளவில் அரைச்சி எடுத்துருவோம். இனி வடைக்கு பருப்பு அரைச்சி தயாராகிட்டு இனி நம்ம என்ன செய்ய போகிறோம், முதலாவது இந்த பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து சிறிதாக கட் பண்ணியிருக்கேன், அதை இதுக்கு சேர்த்துருவோம். கறிவேப்பிலை சிறிதளவு, மிளகு 1/4 டீஸ்பூன், நற்சீரகம் 1/4 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 5, துண்டு மிளகாய் 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, பெருங்காயத்தூள் சிறிதளவு. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடுவோம். சரியான பதத்துக்கு வடைக்கு அரைச்சி வச்சாச்சு. இனி எப்படி சுடுவோம் மட்டும் பார்ப்போம். அடுப்பு ஒன்று செய்துட்டோம். இனி இந்த தாச்சி சூடாக வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சூடாகிட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துருவோம். நாம் இதை குட்டி குட்டி இந்த மாதிரி இந்த அளவுக்கு பிடிச்சி பொரிக்க போகிறோம். இப்படி அடுப்பை ஓவராக கூட்டிடாதீங்க. உள்ளுக்கெல்லாம் அவியறதுக்காக சொப்டாக அவியணும். அதுக்காக கொஞ்சம் குறைச்சி வச்சு முதல் எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சுருங்க. அதுக்கு பிறகு குறைச்சி வச்சு போட்டு செய்தீங்கன்னா சரியான பதத்துக்கு வரும். நம்ம பாருங்கள் இப்படி பொன்னிறமாக வருதுன்னு இந்த மாதிரி வரணும். பருப்பு அரைக்கும் போது சொட்டு தண்ணி சரி நீங்கள் சேர்க்கக்கூடாது. இப்படி வடிவாக தண்ணி இல்லாமல் அரைச்சி வெங்காயம் கடைசியாக மிக்ஸ் பண்ணி போட்டு அரைக்கும் போது அந்த வெங்காயத்தோட ருசி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இனி என்னுடைய வேலை ஃபினிஷ் ஆகிட்டு பாருங்கள் இப்படி கியூட்டாக சூப்பரான பாதை ஓரங்களில் விற்கப்படும் ஒரு வடை, பருப்பு வடை குட்டி குட்டியாக செய்து காட்டியிருக்கேன். அந்த பாதை ஓரங்களில் செய்கிற வடை இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். நான் வீட்டை செய்தால கொஞ்சம் பெருசாக செய்திருக்கேன். இதை மாதிரி இதுக்கு ஒன்றுமே தேவையில்லை, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் சொல்லி தந்த மெத்தடில் நீங்கள் செய்து பாருங்கள். இனி நாளைய தினம் இதை விட சூப்பரான டிஷ்ஷோடு உங்கள் முன் நிற்பேன். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்ளலாம். நஸ்லானியாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.